தமிழ்நாட்டு சிஎம் சார் அவருக்கு ஒரு சின்ன அறிவுரை. முதல்ல தனி மனித ஒழுங்கை பற்றி பேசின நீங்கள், அதாவது சிங்கப்பெண் படையை பற்றி, அதாவது சிங்கப்பெண் படையை நீங்கள் தோற்றுவித்தீங்க, தொடங்கியிருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும்போது தனி மனிதனுடைய ஒழுங்கு சரியாக இருந்தால் சமுதாயம் ஒழுங்காக இருக்கும்னு தானே சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுடைய வாழ்க்கை தனி மனித வாழ்வு ஒழுங்காக இருக்கா? உங்கள் மனைவியை விவாகரத்து பண்ணீங்க, மனமுறிவு பண்ணீங்க, உங்கள் பிள்ளைங்களை ஒதுக்கி தள்ளிட்டீங்க, நீங்கள் தனி கட்டியாக நிற்கிறீங்க உங்கள் பெற்றோர்களோட, இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தனி மனித வாழ்வு ஒழுங்காக இருக்கா, சீராக இருக்கா? நாம் மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒழுங்காக இருக்கணும் சாரு, சிஎம் சாரு. பெண்கள், சிறு குழந்தைகள், பாட்டிமார், இவங்களை பற்றியெல்லாம் ரொம்ப அடக்கமாக ஒடுக்கமாக ரொம்ப மரியாதையோடு பேசணும். நீங்கள் உங்கள் மனைவிக்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்காத நீங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்காத நீங்கள், குடும்ப ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, நியாயமா சார் இது? நீங்கள் எத்தனை கோடி நீங்கள் ஒதுக்கி சிங்கப்பெண் படையை நீங்கள் பெரிய அளவில் உலக அளவில்ன்ற மாதிரி தோற்றுவித்தாலும் கூட நீங்கள் ஒழுங்காக இருங்க சார். உங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழுங்க, உங்கள் பிள்ளைங்களை ஒன்றா சேர்த்து வாழுங்க. உங்கள் தனி மனித வாழ்வு சீராக இருக்கட்டும். Before you preach, you practice what you say. Don't preach to the audience whatever you do, atrocities against your own family, your own wife, your own children. Hello sir, hello CM sir, உங்களை தான். என்ன பீத்தல்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் பெருமான் கூறியிருக்கிறார். அந்த ஒழுக்கத்தை பற்றி நீங்க சொல்லுங்க சார், உங்க ஒழுக்கம் சரியா இருக்கான்னு. தமிழ்நாடு இப்போ பார்க்க தானே போது. நீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, உங்க முதல் வீட்டை சரி செய்யுங்க, சரியா? சிங்கப்பெண் படை அசிங்கமான படையா மாறப்போது உஷார்.